குமிழி வழியாக உறுப்பினர் உங்களுக்கு சிலப்பதிகாரம் முழுதும் தெரியும். கோவலன் கண்ணகி வரலாறு தேவையில்லை. இதோட முடியுது, அது சொன்னாதான் முடியும். கிட்டத்தட்ட 4 நிமிஷம் சொல்றாங்க. கேள்வியும் நீங்க சொன்னா சுருக்கமா கேட்டு முடியுங்க. உறுப்பினர் ராமகிருஷ்ணன். பேரவைத் தலைவர் அவர்களே, முழு விவரமா சொல்லியாச்சு, நன்றி சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளவு விவரமான பதில் கேளுங்க. முக்கியமான விஷயம். நானும் சில வார்த்தையில் பேசினேன், கேளுங்க. அந்த விளக்கத்தை பார்த்துட்டு நான் அப்படி சொல்றேன் உங்களுக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாண்டிய மன்னன் நீதி தவறியதனால் கோவலன் கொல்லப்பட்ட செய்தி கேட்ட கண்ணகி பசுக்கள், பத்தினி பெண்டீர், ஆன்றோர், முதியோர், குழலியர்களை தவிர்த்து மதுரையை தீக்கிரையாக்கி விட்டு மேற்கு வாயில் வழியாக நடந்து சென்று வள்ளல் நதி என்கின்ற வைகையினையை கடந்து கூத்தனாச்சி கோயில் மற்றும் பத்தினி கோட்டமாம் சாமுண்டீஸ்வரர் கோயில்களை கடந்து வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத நெடுவேல் குன்றம் என்கின்ற சுள்ளிமலையையும் கடந்து இறுதியாக 14வது நாளில் வண்ணாத்திப்பாறை என்கின்ற விண்ணேற்று பாறையில் கோவலனை சந்தித்து மங்களனான் அணிவித்து பின்னேறியதாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எழுதியிருக்கின்ற காட்சியை குன்றக்குறவர்கள் என்ற பழியர்கள் கண்டு அச்செய்தியை சேரன் செங்குட்டுவனிடம் சொல்ல, சேரன் செங்குட்டுவன் இமயமலைக்கு சென்று கல்லெடுத்து வந்து அந்த இடத்தில் மங்கள தேவி கோட்டத்தை கட்டி காலத்தினால் அது சிதிலமடைந்து பின்னர் பாண்டிய 2ஆம் சோழ மன்னனால் புனரமைத்து பாண்டிய மாரமர்வன் மற்றும் குலசேகர பூஞ்ஞாயிறு மன்னன் மற்றும் நாயக்கர் மன்னர்களால் அது பராமரிக்கப்பட்டு இந்த நிலையில் வருடத்திற்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி கோயிலுக்கு நம்ம தமிழக பக்தர்கள் 50,000க்கும் மேற்பட்ட தமிழ் பக்தர்கள் குமிழி வழியாக உங்களுக்கு சிலப்பதிகாரம் முழுதும் தெரியும். கோவலன் கண்ணகி வரலாறு தேவையில்லை. இதோட முடியுது. குடமுழுக்கு இதோட முடியுது, அது சொன்னாதான் முடியும். இதோட முடியுது. எனவே நீங்க அமைச்சரும் பதில் கிட்டத்தட்ட 4 நிமிஷம் சொல்றாங்க. கேள்வியும் நீங்க சொன்னா சுருக்கமா கேட்டு முடிங்க. இன்னல்களை தவிர்த்து பழியங்குடி அல்லது தெல்லுக்குடி வழியாக சாலையை சீரமைத்து வண்ணாத்திப்பாறையில் மங்களதேவி திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு செய்து பக்தர்கள் வழிபட ஆவண செய்வாரா என்பதனை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை ஏற்கனவே இந்த திருக்கோயில் சம்பந்தமாக எடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகளை தெளிவாக எடுத்து கூறினோம். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் கண்ணகி கோயிலுக்கு செல்லுகின்ற வழி இருக்கின்றது. அந்த பாதையிலே சென்று அந்த திருக்கோயிலை தரிசிப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை உணர்ந்து அவரையும் என்னுடன் அழைத்து அந்த 12 கிலோமீட்டர் நடந்து சென்று என்னென்ன வசதிகளை மேற்கொள்ளலாம் என்பதை ஆய்வு செய்த பிறகு மீண்டும் அடுத்த கூட்டத்தொடரில் அதுக்குண்டான கேள்வியை கேட்கின்ற பொழுது மீண்டும் தெளிவான விளக்கத்தை தருகிறேன் என்பதை பேரவைத் தலைவர் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.